சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை காலை வாரி விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்போ காலைல 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகிற பைக்கில் தான் போகணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பஸ் வசதிகள்லாம் இல்லையா? எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதில் போங்க. 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுற பால்காரரோட பேக்ரவுண்டு 3 மாடி வீடு கட்டியிருப்பாரு. ஒரு 10 நடம் நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அதோட பெயின் என்னன்னு நமக்கு தெரியும். எல்லாமே சுலபமாக நடந்துடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு இந்த சன் டிவி ஃபேம், இந்த சுஜாதா பாபு அப்படிங்கிறது யாருக்குமே அங்கே தெரியாது. BMW என்ன, பென்ஸ் என்ன, அது என்ன, எல்லாம் கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நீங்கள் இப்போ திரைப்படங்கள்லையும் இருக்கீங்க, நியூஸ் ரீடிங்கில் இருக்கீங்க, சோஷியல் மீடியாலையும் ஆக்டிவாக இருக்கீங்க. பட் அதுக்கான ப்ளஸ் மைனஸாக நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் பார்க்குறீங்க? நிறையவே இருக்குது. என்னென்னா, நம்ம நியூஸ் ரீடிங் அப்படிங்கிறது ஒரு ஆஃபீஸ் போயிட்டு வர மாதிரி தான். அங்கே நாம் தான் கெத்து. என்ன அப்படின்னா, நிறைய தமிழ் படிக்கிறதா இருந்தாலும் சரி, ஒரு நியூஸ் ப்ரெசன்டேஷன், இவ்வளோ வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து நான் தான் கெத்து, நான் தான் ராணி. பட் சோஷியல் மீடியா, யூடியூப் அப்படிங்கும்போது நான் மட்டும்தான் என்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எனக்கு என்ன பிடிக்குது, எனக்கு என்ன, என்னால் என்ன முடியுது, அதெல்லாம் நான் வந்து இந்த சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்ருக்கேன். அதுவும் இதுவும் வேறு தனி. சினிமாங்கிறது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி. அந்த இடத்துல வந்து நம்ம ஃபஸ்ட்டு நுழையிறோம் அப்படின்னா ரொம்ப 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 ஜூனியர் தான். இந்த சன் டிவி ஃபேம், இந்த சுஜாதா பாபு அப்படிங்கிறது யாருக்குமே அங்கே தெரியாது. அந்த இடத்துல நீ என்ன கேரக்டர் பண்ணுற, அதுக்கு உனக்கு உண்டான வேல்யூ என்ன, அவ்வளோதான் வந்து அங்கே கிடைக்கும். நான் வந்து சினிமாவை தப்பு சொல்லலை, பட் நம்ம ஜூனியராக அந்த இடத்துல போகிறோம். ஏன்னா நம்ம விட நிறைய பேர் அந்த இடத்துல இருக்காங்க. பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு, பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்கெல்லாம் அங்கே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த ஜூனியராக தான் நம்ம வந்து உள்ளே நுழைய முடியும். அந்த இடத்துல நமக்கு என்ன விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் அந்த இடத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், என்ன வாய்ப்புகளை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ப்ளஸ் இருக்குது, எல்லாத்துலேயுமே மைனஸ் இருக்குது. நமக்கு அந்த வாய்ப்பு வேணும், அது மட்டும்தான் வேணும் அப்படிங்கிற அந்த குறிக்கோளோட நம்ம உழைச்சி நம்ம வந்து அந்த இடத்துல முன்னுக்கு வரலாம். நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் என்ன சொல்கிறது, அதை யூஸ் பண்ணி இப்போ இந்த சினிமா ஃபேமில் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், அந்த ஃபேம் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். எங்கே போனாலும் நீங்கள் சினிமா ஆர்டிஸ்ட் தானே கேட்குறாங்க, இந்த சினிமாவில் நீங்கள் நடிச்சிருக்கீங்க, இவங்களோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத நம்ம மனசில் வாங்கிட்டு ஒரு 2-3 இதுக்கு சினிமாவுக்கு நம்மளை கூப்பிடல, 2-3 சினிமா நம்மளை வந்து யாருமே கண்டுக்கல. ஏன்னா நிறைய பேர் இருக்காங்க, ஆர்டிஸ்ட் இருக்காங்க, அவங்களுக்கு உண்டான ஸ்கிரிப்ட் அவங்க எழுதிடுவாங்க, நமக்கு உண்டான கேரக்டர் அந்த இடத்துல வராது. ஸோ அந்த இடத்துல வந்து சோர்ந்து போகாமல் இருக்கணும். அது சோர்ந்து போகாமல் இருக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. இப்போ ஒரு 4 பட சான்ஸ் வருது, ஓகே வருதா, நம்ம நடிச்சுட்டு நம்ம வந்துடுறோம். அது ரிலீஸ் ஆகலை, ப்ரொடியூசரோட கையில் இருக்குது. ஏன்னா நிறைய படங்கள் வந்து முடங்கியிருக்கு. நான் நடித்த படத்துலேயே நிறைய படங்கள் இன்னும் வெளிவராமல் இருக்குது. நிறைய அவங்களுக்கு உண்டான பிரச்சனைகள் அதெல்லாம் அதில் நமக்கு தெரியாது. ஸோ இதில் நம்ம வந்து சோர்ந்து போகாமல் சினிமா வருதா, சான்ஸ் வருதா, நம்ம பண்ணுறோமா, அடுத்து நம்ம என்ன வேலையை பார்க்கணும் அப்படிங்கன்னு வெளியில் வரணுங்கிற பாடத்தையும் இந்த சினிமாவில் தான் நான் கற்றுக்கிட்டேன். கண்டிப்பாக. சமீபத்தில் கூட ஸ்ரீன்னு அவர் நிறைய நல்ல படங்கள், நல்ல நல்ல கதாபாத்திரங்கள் அப்படின்னு நடிச்சிருந்தாங்க. இப்போ கொஞ்ச நாள் சரி எங்கே காணோம் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ இப்படி ஒரு நிலைமையில பார்க்கும்போது எல்லாருமே மக்களே வந்து என்ன நல்ல நடிகர், சினிமாவில் யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்களா என்ன அப்படி நிறைய இருக்குது. இப்போ இந்த மாதிரி ஒரு நல்லா பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு வாய்ப்புகள் இருந்துட்டு இருக்கும் போது ஓகே, இப்போ இல்லாத போது அவங்க எப்படி அவங்கள ரொம்ப வந்து நான் நிறைய பேரை நான் பார்க்குறேன். ஸ்ரீ மட்டும் இல்லை, நிறைய இந்த சின்ன பசங்கள்லாம் ஊர்லேருந்து வந்துடுறாங்க, கதை எழுதணும், நான் டைரக்டர் ஆகணும்னு வராங்க, சினிமாவில் நடிக்கணும், டைரக்டர் ஆகணும், ஒரு டான்ஸு, ஒரு யூடியூப்பு, ஒரு சேனலில் போய் நம்ம சேரணும் அப்படின்னு எல்லாம் வராங்க. அது நல்ல விஷயம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. அது என்னென்னா, அதுக்குள்ளே போங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அது இல்லாத போது நீங்கள் உங்களுடைய டே டு டே லைஃப்க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி நீங்கள் வாழ்வீங்க, அதுக்கும் நீங்கள் வந்து பேக்ரவுண்ட் சரி பண்ணிக்கணும். என்ன அவங்களோட மெயின் திங்காக இருக்குது அப்படின்னா, மேம் நான் வந்து இப்போது வீட்டுக்காக உழைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு இடத்துல போய் நான் நின்றுட்டேன் அப்படின்னா ஒரு 20,000 சம்பளம் வருது, ஒரு 10,000 சம்பளம் வருதுன்னா அதோட என்னோட மைண்ட் செட் வந்து நின்று போயிடுது. அந்த 10,000த்துக்காக மட்டும்தான் நான் உழைக்க ஆரம்பிக்கிறேன், என்னோட க்ரியேட்டிவிட்டி கம்மியாயிடுது. ஸோ நான் வந்து எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து சினிமா தான் எனக்கு வேணும் அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய கேள்விக்குறியாயிடுது. ஒரு சின்ன தோல்வியை கூட அவங்களால தாங்க முடியறதில்ல. அதனால் திறமைகள்ங்கிறது எல்லாருக்குமே இருக்குது, வாய்ப்புகள் வந்து நிறைய கொட்டி கிடக்கு. இது மட்டும்தான் வேணும், உங்களுடைய எய்ம் அதான் இருக்கட்டும். ஒரு பெரிய டைரக்டர் ஆகணும், பெரிய ஆர்டிஸ்ட் ஆகணும், பெரிய விஷயம் அந்த இடத்துல பண்ணணுங்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய இருக்கட்டும். எல்லாருக்குமே வந்து அது சுலபமாக நடந்துடும்னு சொல்ல முடியாது.
சில பேருக்கு பேக்ரவுண்ட் ரொம்ப தேவையாக இருக்கும். அந்த இடத்துல அந்த டைம் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் நமக்கு அமைஞ்சு வந்ததுன்னா நம்ம வேற லெவல் ஆகிடும். பட் அது வரைக்கும் நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம வந்து நம்முடைய தன்னம்பிக்கையை இழந்துடக்கூடாது. நம்முடைய தினசரி வாழ்க்கையை நம்ம நடத்தணும்னா அதுக்கு உண்டானதையும் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும். ஸோ அந்த இடத்துல இல்லை, அந்த பேக்ரவுண்ட் இல்லை அப்படிங்கும்போது தான் இந்த தோல்வி வந்து நம்மளை ரொம்ப தாக்குது. தோல்விங்கிறது என்ன சொல்லுங்க? தோல்வி வந்து ஒரு படிக்கட்டு தான். இந்த இடத்துல நம்ம தோத்துட்டோமா அடுத்த இடத்துக்கு போகலாம். அது தோல்வியால் நிறைய பேர் வந்து சோர்ந்து போயிடுறாங்க. அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் வீட்டு சுச்சுவேஷன் தான், அம்மா அப்பா தான். சின்ன வயசுலேருந்தே நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் தான் வாங்கணும், செகண்ட் ரேங்க் வாங்கினா இன்னும் தோல்வி மாதிரி அது நினச்சிக்கிறாங்க. இந்த இடத்துக்கு நீ போறியா, ஒரு ஒரு பாட்டு போட்டிக்கு போறியா, இல்லை ஒரு டான்ஸ் போட்டிக்கு போறியா, நீ அது வந்து அந்த இடத்துல நீ தோற்று போயிட்டேன்னா அம்மா அப்பாவை விட இந்த சுற்றி இருக்கிற மீடியாலாம் இருக்குது, நீங்கள் தோற்று போயிட்டீங்களே உங்களுடைய உணர்வுகளை நீங்கள் சொல்லுங்கும் போது தேவையில்லாமல் அந்த இடத்துல அழறோம். நம்ம பார்க்க நமக்கு வந்து நெகட்டிவிட்டி ஜாஸ்தியாகுது. அதெல்லாம் நம்ம வளர்த்துக்காம கண்டிப்பாக நீங்கள் ஒரு நாள் ஜெயிப்பீங்க. யாராலையும் ஜெயிக்காமலாம் இருக்கவே முடியாதுங்க. கண்டிப்பாக ஒரு வாழ்க்கை வரும். அந்த நம்பிக்கை உங்கள் மனசில் கண்டிப்பாக இருக்கும். இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்ச மாதிரி தான். அது வரைக்கும் தான் உங்களோட ரெகுலர் ஒர்க்கை ஆமாம், ரெகுலர் ஒர்க்கை பண்ணணும். ரெகுலர் ஒர்க்கை ரொம்ப கமிட்மெண்ட் இல்லாமல், இப்போ இந்த 10,000 ரூபாய் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, ஒரு 20,000 நீங்கள் சம்பாதிக்கிறீங்க. இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா வண்டி தேவையாக இருக்குது. அந்த வண்டி என்ன பண்ணுறோம், சரி ஒரு இஎம்ஐ போட்டு நம்ம வாங்கிடலாம். அது வாங்கிட்டோம்னா அதுக்கு ஒரு 4,000 ரூபாய் போயிடுதா, சரி அது விடுங்க. அப்புறம் இந்த இது வருதா, அதுக்கு ஒரு 10,000. அது ஏதாவது ஒரு நம்ம கமிட்மெண்ட் நம்ம பண்ணிட்டே இருக்கணும். உன்னுடைய எய்ம் என்ன, அதுக்கு நோக்கி நீ ஓடிட்டுருக்கல, அப்போ வந்து உனக்கு உழைக்க நீ தயாராக இருக்கணும். இப்போ காலைல 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போறிய, பைக்கில் தான் போகணுமா? ஏன் இங்கே இவ்வளோ பஸ் வசதிகள்லாம் இல்லையா? எவ்வளோ டிரான்ஸ்போர்ட் இருக்குது, அதில் போங்க. ஒரு 10 நட நீங்கள் போயிட்டு வந்தால் தான் அதோட பெயின் என்னன்னு நமக்கு தெரியும். எல்லாமே சுலபமாக நடந்துடாது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு லெவலுக்கு வந்த பிறகு உங்களுக்கு BMW என்ன, பென்ஸ் என்ன, அது என்ன எல்லாம் கொட்டி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆனால் அது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும். அந்த ஒரு தைரியத்தோடு அந்த தன்னம்பிக்கையை விடாமல் நீங்கள் நடந்தீங்கன்னா வேறு லெவலில் நீங்கள் ரீச் ஆகிடுவீங்க. இப்போ சினிமா பற்றி இவ்வளோ விஷயங்கள் சொல்லும்போது, இப்போ சினிமாவில் இந்த விஷயம் எனக்கு ஏன் இப்படி நடக்குதுங்கிற மாதிரி புரியல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விஷயங்கள் இருக்குங்களா? இது வந்து எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இப்போ ஒரு சினிமா நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஒரு நடிகை ஒரு நடிகன் இருக்காங்க அப்படின்னா தூக்கி தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறாங்க. இவங்க இல்லைன்னா கடவுள் மாதிரி, இவங்க இல்லைன்னா வேற ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கும் அந்த மாயை வந்து சூழ்ந்துடுது. ஸோ அதனால அந்த ஸ்கிரிப்ட் கேட்குறது, அது ஒரு நல்ல ஸ்கிரிப்டான்னு பார்க்குறது, அதெல்லாம் எதுவுமே பண்ணுறது இல்லை. நான் அவங்க பாட்டு அவங்க நடிக்கிறாங்க, அது படம் ஓடுதா ஓடலையா, மக்களோட மனநிலை என்ன, அதெல்லாம் நினைக்கிறதே இல்லை. அதனால் அந்த புகழ் அதெல்லாம் இதெல்லாம் இருக்கும்போது இல்லை, அவங்க வந்து சிலதை மறந்து போயிடுறாங்க. அப்போ நல்லா நடிக்கிற ஆர்டிஸ்டெல்லாம் கொஞ்சம் பின்தங்கிடுறாங்க. எனக்கு அது வந்து எனக்கு கொஞ்சம் ஓடுற குதிரை மேலே தான் காசு கட்டுவாங்க, அது இல்லைன்னு நான் சொல்லலை. பட் வந்து கதைக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். நிறையா வேறு வெளி மாநிலங்களோட கதைகள், வெளி மாநிலங்களோட படங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அவங்க உட்காந்து சிந்திக்கிறாங்க, கதைன்னா என்ன. நிறைய கதைகள் நம்மகிட்டே படம் எல்லாம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. இப்போ ரொம்ப ரீசெண்டாக வந்து கதைகளே இல்லாத படங்கள்லாம் வருது. அது எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம்தான். இவ்வளோ பெரிய இதுக்கு நடுவில், ஆடியன்ஸ்க்கு நடுவில் நான் ஒரு சின்ன துளி தான். பட் வந்து என் மனசுக்கு அது படுது. இது எத்தனை பேர் மனசுக்கு பட்டிருக்கும்? ஏன் இப்படி வந்து தமிழ் சினிமா வந்து இந்த மாதிரி ஒரு இதை நோக்கி போயிட்டே இருக்கு? ஏன் நல்ல கதைக்களம் கிடைக்கல? இப்போ ஒரு கதை அப்படின்னாலே, பட்ஜெட்டு அப்படின்னாலே வேறு லெவலுக்கு தான் திங்க் பண்ணுறாங்க, ட்ரிபிள் டிஜிட்டில் தான் திங்க் பண்ணுறாங்க. அப்படி இல்லாமல் ஒரு கம்மி பட்ஜெட்டில் நல்ல நல்ல படங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது. அந்த கதைகள் வந்து நல்ல ப்ரொடியூசர்ஸ் கிடைச்சாங்க அப்படின்னா நல்ல விதத்தில் போகும். ஜென்ரலாக நீங்கள் எந்த மாதிரி திரைப்படங்கள் விரும்பி பார்ப்பீங்க? எனக்கு காமெடி தான் ரொம்ப பிடிக்கும். காமெடி படம்? ஆமாம், காமெடி ரொம்ப பிடிக்கும். என்னைக்காவது ஒரு நாள் கொஞ்சம் ஹாரர் மாதிரி பார்ப்பேன். வழியே இந்த சோகம் அழறது அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கஷ்டமான விஷயம் பார்க்கறதுக்கு. அதனால அதுதான் உங்ககிட்டயும் பிரதிபலிக்குது நீங்க பார்க்குற படங்கள். ஆமாம். நீங்கள் இப்போவும் எல்லா துறைகள்லையுமே வந்து பிஸியாக அவங்கள வச்சுருக்கீங்க. அதே மாதிரி இப்போ இந்த யங்ஸ்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? யங்ஸ்டர்ஸ் வந்து அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுப்பா. அவங்களுக்கு வந்து என்ன பண்ணணும். எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது கூட என் பையன்தான். ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் நீ வந்திருக்க அப்படிங்கும்போது இந்த மாதிரியெல்லாம் நீ கொஞ்சம் க்ரியேட் பண்ண அப்படின்னா நல்ல ரீச் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. பட் அதை வந்து அவங்க அப்ளை பண்ணுறதில்ல. நமக்கு சொல்கிறாங்க, நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறத விட அவங்க நமக்கு நிறைய அட்வைஸ் சொல்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
சோர்ந்து போய் உட்காராதீங்க. இப்போ இந்த வயசில் நான் வந்து இவ்வளோ ஓடணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. இவ்வளோ வருஷம் நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கும்போது இது ஓடணும். பட் என்னோட மனசுக்கு வந்து நம்ம ஆக்டிவாகவே இருக்கணும். ஏன்னா சோர்ந்து ஒரு இடத்துல உட்காந்துட்டோம் அப்படின்னா நமக்கு உடல்நிலை பாதிக்கப்படும். முதல் விஷயம், ஏன்னா 30 வயசு வரைக்கும் தான் வந்து நம்ம சொல்கிறத வந்து நம்ம உடல் கேட்கும். 30 வயசுக்கு அப்புறம் நம்ம சொல்கிற ஒரு பேச்சை கூட நம்ம உடல் கேட்காது. அது வந்து சாப்பாட்டு விஷயத்தில் இருக்கட்டும் சரி, செரிமான விஷயம், அப்புறம் நம்ம நடக்கிறது, நம்ம முட்டி வலி எல்லாமே வந்து 30+ல கண் பார்வை எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்குண்டான வேலைகள் கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதை நம்ம வந்து ஆக்டிவாக வச்சுருந்தோம் அப்படின்னா அது மறந்து போயிடும். இப்போ இவங்களுக்கு இந்த வலியை கொடுக்கணுங்கிறது அந்த நம்ம உடல் மறந்து போயிடும், அதுவும் ஆக்டிவாக இருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம சோர்ந்து போய் உட்காரக்கூடாது. முதல்ல யங்ஸ்டர்ஸ்லாம் காலையில் வெயிலை பாருங்கள். அந்த வெயிலை யாருமே பார்க்குறதில்ல. இந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி வந்து சென்னையில், இவ்வளோ வெயில் இருக்கிற சென்னையில் வந்து விட்டமின் டி டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்குது. ஏன்னா அந்த மார்னிங் எழுந்திருக்கிற லேட் நைட்டு தான் இப்போ எல்லாருக்குமே அது ரெகுலர் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 2 மணி 3 மணிக்கெல்லாம் அந்த பிரியாணி கடையில் போய் சாப்பிட்றது, அதை வந்து நம்ம செரிமானத்துக்கு ரொம்ப கம்மியாகுது. அது சாப்பிட்டுட்டு காலையில் 10 மணி எழுந்திருக்கிறது. அந்த 10 மணிங்கிறது வந்து வெயில் வந்துடுது. அந்த வெயில் வந்து நம்ம உடலுக்கு அவ்வளோ உகந்தது கிடையாது. காலையில் இந்த 6 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே இருக்கிற வெயில் தான் வந்து விட்டமின் டிக்கு ரொம்ப ரொம்ப உகந்த வெயில். அதை முதல்ல பாருங்கள். அது என் பையன் சொல்கிற மாதிரி என்ன பிரச்சனைனாலும் காலையில் நீ 5 மணிக்கு எழுந்திரிக்காது தான் பிரச்சனைன்னு எனக்கு திட்டுறேன். உண்மை அதுதான். ஒரு நாள் நீங்கள் காலையில் 5 அப்புறம் சொல்கிற மாதிரி 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுற பால்காரன் என்ன பண்ணிட்டாங்க நீங்கள் நினச்சி பாருங்கள். 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓடுற பால்காரரோட பேக்ரவுண்டு 3 மாடி வீடு கட்டியிருப்பாரு. அவருடைய வேலைகளுக்கு ஒழுங்காக செஞ்சுக்கிட்டே, ஆனால் அந்த அழுக்கு வேஷ்டி, காலங்காத்தால 2 மணிக்கு எழுந்திரிச்சு அவர் பால் போடுறது அப்படியே இருந்தால் கூட அவரோட பேக்ரவுண்ட் கேட்டால் அவரோட வயசுக்கு அப்புறம், அவரோட ரிட்டையர்மெண்ட் வயசுக்கு அப்புறம் ஒரு நல்ல நிலைமையில் உட்காரணுங்கிறதுக்காக உழைச்சி 3 மாடி வீடு கட்டியிருப்பார், அங்கே நிலம் வாங்கி போட்டிருப்பார், அதெல்லாம் பண்ணியிருப்பார். பார்க்குறதுக்கு மட்டும் கொஞ்சம் அழுக்காக இருப்பார், அவ்வளோதான். அதனால் ஓடுங்க, காலையில் சீக்கிரமாக எழுந்துறீங்க. விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லாம் பார்த்துக்கோங்க. அந்த விட்டமின் டி டெஃபிஷியன்சி ஏன் சொல்கிறேன் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது. இந்த மாத்திரை நான் சாப்பிட்டதுனால விட்டமின் டி நமக்கு கிடச்சிருங்கிறது கிடையாது. இயற்கையில் கிடைக்கிற வெயில் தான் வந்து சூரிய இதுதான் வந்து நமக்கு ரொம்ப நல்ல விதத்தில் இருக்குது. அது ஒன்று. ஆரோக்கியம், உடம்பு ஆரோக்கியத்தை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இந்த ஜங்க் ஃபுட் சாப்பிட்றத கொஞ்சம் தயவு செய்து நிறுத்துங்க. நீங்கள் எப்பயுமே உங்களை ஆக்டிவாக வச்சுக்கோங்க. சோர்ந்து போகவே போகாதீங்க. ஒரு தோல்வி வந்துடுச்சு அப்படின்னா அதே வந்து வாழ்க்கை கிடையாது. இந்த தோல்வியை விட்டுட்டு இப்போ என்னையே நீங்கள் எடுத்துக்கோங்களேன். இப்போ இந்த சன் டிவி ஒரு ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது எல்லா வேலைக்குமே இருக்குது. அது கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எந்த வேலையாக இருந்தாலும் ரிட்டையர்மெண்ட்டுங்கிறது இருக்குது. ஆனால் இந்த சினிமாவுக்குங்க ரிட்டையர்மெண்ட்டே கிடையாது. நீ எந்த வயசு வரைக்கும் வேணாலும் சினிமாவில் நீ இருக்கலாம். பட் நான் வந்து சன் டிவியில் இருக்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட்டு வாழ்க்கை வரும். இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேங்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. அதை நான் யோசிக்காமல் அடுத்தது சினிமாவுக்கு வந்து அடுத்த சோஷியல் மீடியாவுக்கு வரும்போது சினிமாவில் சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா வந்து ரொம்ப செலக்டிவாக தான். இப்போது என்ன நான் பண்ணுற இந்த சோஷியல் மீடியாவே எனக்கு ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. அடிக்கடி இவங்களை பார்க்குறோமே, இவங்களை நம்ம சினிமாவுக்கு கூப்பிடணுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அங்கே வரும். இல்லை இவங்களை அடிக்கடி நம்ம பார்க்குறோமே, இவங்களை யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி ஒரு இதுவும் தாட்டும் அங்கே போகும். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளை சுற்றி நம்ம எவ்வளோ நல்லா என்கேஜாக வச்சுருக்கோம், எந்த விதமான நெகட்டிவ் தாட்டுக்கும் போகாமல் நம்ம ப்ளஸ். இன்னொரு நான் முக்கியமான விஷயம் யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்லணுன்னு நான் விருப்பப்படுறேன். அது நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான் நம்மளை காலை வாரி விடுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம சந்தோஷமாக இருக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொட்டி தீர்த்து நம்முடைய சுக துக்கங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட சொல்லி இப்படி வாடா மச்சா போகலாம், இப்படி வாடா மச்சா போகலாம் எல்லாம் சொல்லி ஆடுற ஆட்டம். ஆனால் அவரோட மைண்டில், அந்த ஃப்ரெண்டோட மைண்டில் தான் எப்படி நல்லா ஆகணுங்கிற தாட் ஓடிட்டே இருக்கும். நம்ம காலை வர விட்டு அவன் ஓடிடுவோம். நம்ம ஐயோ அவன் போயிட்டானேன்னு நம்ம அந்த இடத்துல தேங்கி நின்றுடுவோம். அதனால் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கலாம், ஆட்டம் போடலாம், என்ன வேணால் பண்ணலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை நம்ம எதுக்காக இங்கே இருக்கோம், நம்ம அம்மா அப்பா நம்மளை நம்பி இருக்காங்க, நம்ம குடும்பம் நம்பி நம்ம ஊரில் இருக்குது. அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட போகணுமோ ஜாலியாக போங்க, ஊர் சுற்றுங்க. ஆனால் அந்த காரியத்தில் கண்ணாக இருங்க. உங்களுடைய வேலைகள், உங்களுடைய எதிர்காலம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் நீங்கள் வந்து கண்ணாக இருக்கணும். அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். கண்டிப்பாக. அப்புறம் நாங்கள் ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம் மேம், நீங்கள் சன் நியூஸில் வந்து இப்போ 25 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ண போறீங்க, சில்வர் ஜூப்ளி. அது சாதாரணம் கிடையாது இல்லைங்க மேம். ஒரு துறையில் 25 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படின்னா அந்த அனுபவம் சொல்லுங்க. ஆமாம், அது மிகப்பெரிய அனுபவம். ஏன்னா வந்து
வீட்டை விட்டே வெளியில் வராதவனா 30 வயசு வரைக்குமே வந்து வீடு குழந்தை சன் டிவியில் ஜாயின் பண்ணது நான் சென்னைக்கு வந்தப்புறம் தான் வந்து சன் டிவியில் என்னோட 29வது வயசில் தான் நான் வந்து சன் டிவிலே ஜாயின் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வாழ்க்கையே ஆரம்பிக்குது. வாழ்க்கை வந்து வேற ஒரு லெவலுக்கு எனக்கு போகுது. சன் டிவி சுஜாதான்னு மட்டும் தெரிஞ்ச ஒரு குடும்ப சர்க்கிளில் தெரிஞ்சவ சுஜாதா பாபுன்னு குறிப்பிட்ட அளவு நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கேங்கிறது எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சன் டிவி வந்து என் வாழ்க்கையோட என்னுடைய வாழ்க்கையே அதுதான். அதனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வந்து ஒரு இடத்துல நாம் இருக்கோம், ஒரு வேலை பண்ணுறோம் அப்படின்னா அது நல்லா அதை டெவலப் பண்ணி அதை விட்டு வெளியில் போகக்கூடாது. அது எனக்கு பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல தான் நான் இருப்பேன். சன் டிவி வந்த பிறகு நிறைய மற்ற டிவியெல்லாம் வர ஆரம்பிச்சது, நிறைய சான்சஸும் வர ஆரம்பிச்சது. பட் எனக்கு வந்து சன் டிவி பிடிச்சது. எனக்கு வந்து அந்த சன் டிவி சுஜாதா பாபுங்கிற பேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால 25 வருஷம், இது 25வது வருஷம். ஆகஸ்ட் 29th 2000 நான் ஃபஸ்ட்டு நியூஸ் படித்தேன். சன் நியூஸில் 24 ஹவர்ஸில் படித்தேன். ஸோ அது எனக்கு வந்து மிகப்பெரிய ப்ளஸ். எனக்கு சந்தோஷமான விஷயம். இதை வந்து நேயர்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். 20வது வருஷம் கம்ப்ளீட் பண்ணோடனே எங்கள் சன் டிவியில் கூப்பிட்டு எனக்கு வந்து 20 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படிங்கிறதுக்கு உண்டான வாழ்த்துக்களை தெரிவித்து அதுக்கு உண்டான அன்பளிப்பும் கொடுத்தாங்க. ஸோ 25 வருஷம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேங்கிறது எனக்கு மிகப்பெரிய. இன்னொரு விஷயம் நான் ரொம்ப முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், வாசிக்கிறது ஆகட்டும் அதெல்லாம். அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எனக்கு வந்து சிறந்த உச்சரிப்பாளர், தமிழ் உச்சரிப்பாளருங்கிற விருது ஃபஸ்ட் டைமாக கொடுத்தாங்க. அதில் நான் தான் எனக்கு கொடுத்தாங்க. இப்போ இந்த 2023 செய்தி வாசிப்பாளர்களில் யார் வந்து கரெக்டான உச்சரிப்போட சரியான உச்சரிப்போட தமிழ் வாசிக்கிறாங்கங்கிற ஒரு சின்ன போட்டி வச்சு அந்த போட்டியில் என்னை செலக்ட் பண்ணாங்க. சிறந்த தமிழ் செய்தி வாசிப்பாளர் அப்படிங்கிற விருது எனக்கு கிடைச்சாங்க. 25,000 ரூபாய் பணமுடிப்போட எனக்கு அதை கொடுத்தாங்க அமைச்சர் கையில். அது எனக்கு சந்தோஷமான விஷயம். இவ்வளோ நாள் நான் நியூஸ் படிச்சிருக்கேங்கிறதுக்கு ஒரு பெரிய அங்கீகாரமாக அதை நான் நினைக்கிறேன். கண்டிப்பாங்க. இவ்வளோ நேரம் நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக நல்ல பதில் சொல்லி கொடுத்தீங்க. நீங்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணணும், நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும் சினிமாவில் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சேனல் சார்பாக உங்களை விஷ் பண்ணிக்கிறோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பொதுவாகவே எனக்கு வந்து நிறைய ஆக்டிவாக இருக்கணும்னு ஆசை. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு எனக்கு இன்னுமே நிறைய தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்து ரொம்ப நல்லா இன்டர்வியூ பண்ணீங்க கோகுல். ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக என்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கணுங்கிறத கேட்டீங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சது. நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள்.